வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமாரி. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆகஸ்ட் 2024க்கான மந்த்லி ராசி பலன் எப்படி இருக்குன்னு 12 ராசிக்கும் பார்க்க போகிறோம். இந்த மாதத்துக்கு என்ன அப்படி டிரான்சிஷன் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு டிரான்சிட் ஆகிருக்கிறாரு. ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு மேலே சூரியன் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. புதனும் ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு மேலே கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சுக்ரன் சிம்மத்திலே தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறாரு. மித்த மேஜர் கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு எல்லாருமே அதே இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் அப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்குது. எல்லா பிளானட்ஸும் ஆல்மோஸ்ட் மாறுது. சந்திரனும் உச்சமாக இருக்க இந்த மாதம் பிறக்குது. ஸோ கிட்டத்தட்ட குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், சந்திரமங்கள யோகம், இந்த எல்லா யோகத்தையும் ஒரு சேர பிறக்கிறதா இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த யோகம் எந்தெந்த ராசிக்கெலாம் எந்தெந்த அளவுகளில் வேலை செய்ய போகுது, என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ராசி மேஷம். ஸோ செவ்வாய் தான் ராசி அதிபதி மேஷத்துக்கு. வேகம், விவேகம் எல்லாமே ஒரு சேர பெற்ற ராசி யாருன்னா மேஷம். ஸோ ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. லக்னாதிபதியான செவ்வாய், அதாவது ராசி அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்துல குரு சந்திரனோட சேர்ந்து நல்லா இருக்கிறாரு. சந்திரனும் ஓரளவுக்கு ஒளி உள்ள சந்திரன் தான். சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துலேயும் போகலை, ரொம்ப விலகியும் இல்லை. ஸோ அந்த யோகத்தில் தான் இந்த மாதம் மேஷராசிக்கு பிறகுது. செவ்வாய் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. குடும்பஸ்தானத்துலேயும் தனஸ்தானத்துலேயும் அமையப்பட்டிருக்கிறதுனால பொதுவாகவே மேஷராசிக்காரங்க இந்த 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 மாதம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, தன்னை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறத மறுத்துட்டு தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் தன்னுடைய ஃபினான்ஸை பற்றியும் நிறைய யோசிக்க போகிறாங்க, மெனக்கிட போகிறாங்க. குடும்பம், பணம் சம்மந்தப்பட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு தெளிவாக தெரியுது. சரி, ஒவ்வொரு செக்டாருக்கும் இந்த பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மேஷ ராசியில் உள்ள பிஸ்னஸ் பீப்புள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 6ஆம் இடம், 6ல் யார் இருக்கா? கேது. ஸோ எப்போவுமே ஒரு பாவகிரகம் 6ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக நல்லது தான் செய்யும். குருவுடைய பார்வையும், குருவுடைய 5ஆம் பார்வை ரிஷபத்திலிருந்து இந்த கேதுவுக்கு கிடைக்குது. ஸோ விஸ்டம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா கேது. ஆஸ்ட்ராலஜர்ஸை குறிக்கலாம். ஆஸ்ட்ராலஜர்ஸ், டீச்சர்ஸ், ஒரு டீச்சிங் பிஸ்னஸாக பண்ணுறவங்க, ஸ்கூல்ஸ் வச்சுருக்கிறவங்க, கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வச்சுருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லா போகுது பிஸ்னஸ். அதே மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. பிஸ்னஸில் என்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலும் அந்த பிஸ்னஸில் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஏதோ ஒரு கிராஷ் கோர்ஸ் படிக்கிறது பிஸ்னஸ் சம்மந்தமாக, அல்லது MBA ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க. புது பிஸ்னஸ் கோர்ஸ்லாம் நிறைய பேர் படிக்க ஆரம்பிப்பீங்க. பிஸ்னஸ் ரொம்பவே லாபகரமாக தான் போகுது. ஏன்னா 2ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால லாபம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்க போகுது. 11ல் இருக்கக்கூடிய சனியும் வக்ர சனி ஆகிட்டாரு. ஸோ அதனால் 2-11ஆம் இடம் ரொம்பவே நல்லாயிருக்கு. பிஸ்னஸ் பீப்புளுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்ல மாதம் தான். சரி, நாங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணலாங்க, நாங்கள் வேலை தான் செய்கிறோம், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னா, 10ல் சனி நல்லது. 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கிறாரு, நல்லது. தொழில் மூலமாக லாபம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனாலும் ஒர்க் பர்டன், ப்ரெஷர் அப்படிங்கிறது ஈவன் வேலையை விட்டுறலாமான்னு யோசிக்கிற அளவு கூட நமக்கு இருக்கும். பட் வேலையை விட மாட்டோம். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கிற சனி கண்டிப்பாக லாபத்தை கொடுப்பாரு. என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இக்கட்டான சூழ்நிலை, வேலையை விடவும் முடியலை, இருக்கவும் முடியலையேங்கிற சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகுது. கொஞ்சம் இந்த ரிலீஃப் கிடைக்க போகுது. ஒரு ஆஃபீஸ்லேயுமே 4 பேர் வேலையை நீங்கள் மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அந்த பேர்டன் குறைஞ்சு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்ப்பீங்க. கொஞ்சம் ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்து கூடயும் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களுக்காக நீங்கள் எதையும் செய்ய போகிறதில்ல. குடும்பஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால குடும்பம் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்கிறது, ஒரு லாபகரமாக இதில் எது இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு நடக்கும். புது வேலை தேடினீங்கன்னா அதிக சிரமம் இல்லாமல் கிடைக்கும். ரொம்பவே இன்டர்வியூக்கு நம்ம நல்லா பண்ணலைன்னு கூட ஒரு தாட் இருக்கும். பட் லக்கிலி நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இந்த மந்த் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கைண்ட் அட்வைஸ். சரி, கணவன் மனைவி எங்களுடைய உறவு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதி சுக்ரன் 5ல் இருக்கிறாரு. ஸோ 7ஆம் அதிபதி சுக்ரன் 5ல் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு இன்டிமேட் லைஃப் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஒரு ஆழ்மன புரிதல் அப்படிங்கிறது 2 பேருக்கும் இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த ஒரு மனஸ்தாபம் கூட ஒருத்தரோட ஒருத்தர் பேசி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. குழந்தைங்கள்லாம் இருந்தாலுமே கொஞ்சம் நீங்கள் 2 பேரும் உங்களுக்குள்ள ஒரு மீ டைம் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறதுக்கான யோகம் இருக்குது. சரிங்க, நாங்கள் பொண்ணு தேடிட்டுருக்கோம், மாப்பிள்ளை தேடிட்டுருக்கோம், ரொம்ப வருஷமாக வரன் தேடிட்டுருக்கோம், இந்த மாதமாவது அமையுமா, ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 16க்கு மேலே உங்களுக்கு ஆடி மாதமும் முடிஞ்சிடும். ஸோ நிறைய பேர் ஆடி மாதம் பொண்ணு பார்க்கக்கூடாது, மாப்பிள்ளை பார்க்கக்கூடாதுலாம் யோசிச்சுட்ருப்பீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதையும் மீறி அந்த கன்ஸ்ட்ரெயின் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஆகஸ்ட் 16க்கு மேலே சூரியன் ஆட்சி ஆகிறாரு. அங்கே தான் சுக்கிரனும் போகிறாரு. ஸோ சொந்தத்திலேயோ
இல்லை சொந்தக்காரங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலமாகவோ மாப்பிள்ளையோ பொண்ணோ அமைகிறதுக்கான யோகம் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய பேருக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது கைகூடுறதுக்கான யோகமும் இருக்குது. சரி, நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மந்த் ரொம்பவே நல்ல மந்த். நிறைய ஜாதகம் எடுங்க. ஆனால் ஜாதகத்தில் பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் இருந்தாலும் சூரியனோட சுக்கிரன் போய் சூரியனோட வீட்டில் இருக்கிறாரு. சூரியன் சுக்கிரனுக்கு ஆகாத கிரகம். பொதுவாக நமக்கு தெரிஞ்சது குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாதுங்கிறது. பட் சுக்கிரனுக்கு அறவே ஆகாத 2 கிரகங்கள் சூரியனும் சந்திரனும். எப்போவுமே கடகத்திலையும் சிம்மத்திலையும் சுக்கிரன் இருக்கும்போது திருமண வாழ்க்கையிலையும் திருமண அலையன்ஸ்லையும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் கண்டிப்பாக ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காம கீழே இருக்க என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் துல்லியமான ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பொருத்தம் ரீதியாக பண்ணி கொடுப்பேன். ஏன்னா இந்த பொண்ணை அந்த பையனால் சகிக்க முடியுதா, அந்த பையனை இந்த பொண்ணால் சகிக்க முடியுதா, இவங்களால ரொம்ப நாள் நல்லா வாழ முடியுமா அப்படிங்கிறத ஜாதகம் தான் சொல்லும், நட்சத்திரம் சொல்லாது. சரிங்க, ஓகே, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, ரொம்ப நாளாக குழந்தைக்கு ட்ரை பண்ணிடுவோம், இல்லை நியூலி மேரிட் ஃபஸ்ட் மந்த்தே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, இல்லை ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த மாதம் ஒரு சூப்பரான மாதம். என்ன ரீசன் அப்படின்னா 5ஆம் அதிபதி 5லே ஆட்சியாக இருக்க, கூடவே இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்ரன் கெட்டு சூரியனை சுபத்துவப்படுத்துகிறாரு. ஸோ அதனால் சூரியன் நல்லா இருக்கிறாரு. ஆண் வாரிசே பிறக்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் சரியாகி அதன் மூலமாக நல்லா குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இருந்தாலும் அவங்கள நினச்சி நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்து அமையும். குழந்தைங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும். ஏன்னா லாஸ்ட் 2 மந்த்ஸாக மேஷராசிக்காரங்களுடைய குழந்தைகள் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மந்த் அதுலேருந்து கொஞ்சம் சரியாகி ரெக்கவர் ஆகி கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. அடிக்கடி ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜ் போவாங்க, லீவ் போடாமல் இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியை கொடுக்கும். ஏன்னா குடும்ப ரீதியான நிம்மதியை கொடுக்கறதுக்கான கிரகம் இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சரி, ஓகேங்க, நாங்கள் ஃபாரின் போகலாமா, அப்ராட் போகக்கூடிய லக் எங்களுக்கு இருக்கா, என்ன சொல்லுது இந்த மாதம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா 12ல் ஆல்ரெடி இருக்கிறது ராகு தான். ஸோ ராகு இருக்கும்போது கண்டிப்பாக வெளிநாடு வெளி மாநிலம் சம்மந்தமான சின்ன சின்ன விஷயங்களை தடை தாமதத்தை கொடுப்பாரு. ஆனால் 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. குருங்கிறவர் நல்லா இருக்கிறாரு, கூட சந்திரன் சேர்ந்து உச்சமாக இருக்கிறாரு. ஸோ நல்லா இருக்குது, குருவுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த குரு 8ஆம் இடத்தை பார்த்து 8ஆம் இடத்தை புனிதப்படுத்துறதுனால நிறைய பேருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போக முடியும். எந்த தடைகள் இருந்தாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் உங்களால் கண்டிப்பாக அப்ராட் ட்ராவல் பண்ண முடியும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்கனாலுமே அது உங்களால் முடியும். சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மந்த் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா 4ஆம் இடம் நல்லாயிருக்கு. 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்லாவே இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் உச்சமாக தான் இருக்கிறாரு. ஸோ இவ்வளோ நாள் படிக்காத குழந்தைங்க கூட இப்போ திடீர்னு ஒரு ஆர்வம் வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வின் பண்ணக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. சரி, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிட்டுருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சூரியன் ஆட்சி 5ல் ஆட்சி கேட்கவே வேண்டாம். ஸோ சூரியன் ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த மாதம் பொதுவாக எல்லா ராசிக்காரங்களுமே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இந்த மாதம் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை எக்ஸாம்ஸ் ஏதாவது வருது, ஏதாவது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, இல்லை எக்ஸாமுக்கு படிக்க இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நிறைய செலெக்ஷன்ஸை இப்போ இந்த மாதம் எந்த செலெக்ஷன் இல்லைனாலும் இந்த மாதத்தில் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்ஸ், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்ஸ் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸான டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான யோகம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷராசிக்கு ரொம்பவே பாசிட்டிவான மந்த் தான் இந்த ஆகஸ்ட் மந்த். இது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்களுடைய ஜாதகத்துக்கான பிரத்யேகமான பலன் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான வாழ்வியல் பரிகாரங்கள் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணி நிறைய நன்மைகள் அடைஞ்சவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வாழ்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆல் த வெரி பெஸ்ட் மேஷம்.